மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். ஜூன் 14 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு திருச்சியில் திரள்வோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. நேற்று நான் இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்த்துட்டு போகும்போது சில மோசமான வழி தரக்கூடிய பார்க்கவே முடியாத வீடியோக்களை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் குட்டி ஸ்டோரியில் இது அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். என்ன? ஃப்ரீ பாலஸ்டைன், பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யுங்கள், பாலஸ்தீனம் விடுதலை நாடாக அறிவியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கேட்க நாதியத்து போய் கிடக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு அதிகார வெறி இன்னொரு அதிகார வெறியோடு கைகோர்த்து கொண்டு ஒரு சாமானிய ஒரு எளிமையான ஒரு நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய போர் தொடுத்து அழித்து ஒழித்ததான் பாலஸ்தீனம். கூச்சமே இல்லாமல் சொல்றாங்க, உங்களுக்கு தான் அவ்வளோ நாடு இருக்குல்ல, ஏதாவது ஒரு நாட்டில் அந்த மக்களை கொண்டு போய் வச்சுக்கோங்க, இந்த நாடை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்றான். நீங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அங்க பயங்கரமா அடிபட்டு ஜெர்மன்ல மிதிப்பட்டு ஹிட்லர் போன்ற பயங்கரவாதிகளால் துரத்தப்பட்டவங்க தான் இஸ்ரேல்ல இருக்கிற யூதர்கள். இஸ்ரேல்ன்ற நாடு எப்படி வந்துச்சு? நீங்க போட்ல வந்து குடிக்க கஞ்சி உடுத்தி உட்கார நிலம் கொடுத்த ஒரு மக்களை தான் இப்ப கொன்றொழிச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட வந்த நீங்க அங்க நின்று செய்த அதிகாரத்தினுடைய உச்சபட்சம் தான் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு. ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பகுதியை பிடிச்சிக்கிட்டு அதிகாரத்தால, பணபலத்தால, அதிகாரம் உள்ளவர்களோடு கூட்டு பணத்தால நீங்க அந்த நாட்டை அழிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சோறு கொடுத்தவன் கண்ணீரோடு பட்டினியோடு இருக்கிறான். அதுதான் உண்மையான வரலாறு. அதில் என்ன அப்படின்னா, எனக்கே நம்ம யோசிச்சிருப்போமாங்க, நம்ம செத்து போய் நம்ம பிள்ளைங்க பார்க்க நாதி இல்லாமல் ஒரு நேரம் ஒரு 1.5 வயசு குழந்தைய விட்டுட்டு செத்து போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன தெரியும்? உன் ஜாதியும் தெரியாது, உன் மதமும் தெரியாது, உன் அதிகாரம் தெரியாது, உன் அரசியல் தெரியாது, எந்த மண்ணு மட்டையும் தெரியாது. அது வயிறு பச்சை அழுவுல. என்ன நினைச்சிட்டு அழுகும் பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்கும்போது மனசு உடையலையா? என்னடா நம்ம மனுஷங்களாவா இருக்கோம் அப்படின்னு தோணலையா? எப்படி ஒரு நாடை அழிச்சிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகள் வேடிக்கை பார்க்குது? எப்படி இந்த அதிகாரம்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்குது? ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கிற சாமானிய மக்களின் மீது மீண்டும் மீண்டும் தங்களுடைய அதிகார வெறியை தீர்த்துக்கிறது? இதுல எனக்கு ரொம்ப மனசு உளைச்சலா 2 நாளா இருந்தது. காரணம், ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் அப்படியே வரிசையா வெள்ளை துணியில கட்டி இறந்து போனவர்களை அடுக்கி வச்சிருக்காங்க, வரிசையா படுக்க வச்சிருக்காங்க. இந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க அடையாளம் காட்ட சொல்லி. முதல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, காட்டுறாங்க, அங்க இல்லை. இங்கிட்டு பக்கத்துல வந்து இன்னொரு கட்டி வைக்கப்பட்ட அந்த துணியில இருந்து கழட்டி முகத்தை காட்டுறாங்க. இந்த பையன் நின்றுட்டு பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் மலமலமலமலமலன்னு வருது. வந்துட்டு அப்படியே குனிஞ்சு அந்த 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 கிடந்த பிணத்தினுடைய முகத்துல மூஞ்ச வச்சு அப்படியே முத்தம் கொடுக்குறான். உடஞ்சு மனுஷங்களாங்க நம்மெல்லாம். தின்ன தூங்க நம்ம பொழப்ப பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பை கூட காட்டலையே, நம்ம நல்லா கஞ்சி குடிச்சு தானே இருக்கோம். நிறைய வீடியோஸ் நீங்கள் தயவு செஞ்சு போய் இன்ஸ்டாவில் பாருங்க. மூட்டை மாதிரி கட்டி போட்டிருக்கிற மூட்டை தான் உள்ள அவங்க அம்மாவையோ அப்பாவையோ மூட்டையா கட்டி போட்டு அப்படியே கிடக்குங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை அந்த மூட்டைக்கு முத்தம் கொடுத்துட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கு. ஒரு பெண் குழந்தை எவ்வளவு கொலை கொதிக்குதுங்க. ஒரு சின்ன குழந்தை உணவு கொடுக்க முடியல, அடிபட்டுருச்சான்னு தெரியல, கையை தூக்கி பார்க்குறாரு, கை விழுகுது, அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு அர்த்தம். அவங்க அப்பா கதர் இருக்கு பாருங்க. ஷுப்பா, நாமெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள்னு புரியுதுங்க. சக மனிதனுடைய கண்ணீரை குறைந்தபட்சம் இன்னொருத்தவருக்கு கடத்த முடியல. நாம் வாழுகிற சமூகத்தில் ஒரு அநீதியை எதிர்த்து கேட்க முடியல. எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுன்னு 3 நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குறோமே,
நம்மளாம் மனுஷங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. நம்மக்கிட்ட பணம் பெரிய வசதி இல்லை, போய் நின்று சண்டை போடுறதுக்கான அதிகாரம் நம்ம கையில் இல்லை. குறைஞ்சபட்சம் இந்த கேவலமான கேடுகட்ட அதிகார சண்டையை, போர் வெறியை மக்கள் மன்றத்திலையாவது நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற உணர்வோடு குறைந்தபட்சம் இந்த பாலஸ்தீனுக்காக ஒரு குரல் கொடுக்கணும். அதுதான் நம்மளால இப்போ செய்ய முடியும். அதையாவது நம்ம செய்யணும். இந்த குழந்தைகளுக்கு, இந்த குழந்தைகளுடைய கண்ணீருக்கு, இந்த இந்த மக்களினுடைய கொடும் துயரத்திற்கு நாம் செய்கிற சின்ன கைமாறு பாலஸ்தீன் குறித்து பேசுவது, வாய்ப்பு கிடைக்கும் போது மக்களோடு பகிர்ந்து கொள்வது, சமூக வழியில் அதை பற்றி பேசுவது, எழுதுவது, படங்களை பகிர்வது, வீடியோக்களை பகிர்வது, இதன் மூலமாக இந்த கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தோழர்களே. வேற என்ன சொல்ல?